உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலையில் மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். ஏதேதோ நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அவைகளெல்லாம் காலத்தை நேரத்தை தள்ளுவதற்காக அவைகள் இருக்குமே தவிர மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்காது. பார்த்து மகிழலாம், அப்படித்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சி மனிதனை மனிதனாக வாழ்வதற்கு, நலமுடன் வாழ்வதற்கு இந்த நிகழ்ச்சி வச்சிருக்கிறது. ஆகவே தான் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் இந்த நிகழ்ச்சி துவக்கப்பட்டிருக்கிறது. இதில் வேறு எந்த நிகழ்ச்சியும் இதில் சேர்க்கப்படவில்லை. மனிதன் நலமுடன் வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான இது ஒரு வாழ்க்கை வழிமுறை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ மற்ற விளையாட்டுகள் போன்று விளையாட்டுக்கள் அல்ல. மற்ற விளையாட்டுக்கள் எல்லாம் வெளிநாட்டு விளையாட்டு, மேல்நாட்டு விளையாட்டு. இது நமது கலை, இந்திய கலை. ஆகவே இந்த கலை மனிதனை செம்மைப்படுத்தும், நோயின்றி வாழச் செய்யும், கல்வியிலே மேம்பட செய்யும், அறிவு விருத்தியாகும், நினைவாற்றல் பெரிதாகும். இதெல்லாம் மற்ற விளையாட்டுகள் நிச்சயமாக கிடைக்கிறது. 10,000 ஆண்டுகள் நமக்கு முனிவர்கள் வாழ்ந்து, நாமும் அதை மாதிரி நீண்ட நாள் வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் தந்த சயின்ஸ். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த முறையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு பிருந்தாவன் பொதுநிலைப் பள்ளியிலிருந்து, ஆத்தூரிலிருந்து, செங்கல்பட்டிலிருந்து குழந்தை, என் மேரிஸ் மேல்நிலைப்பள்ளி செங்கல்பட்டு, இந்த 2 மாணவர்களும் அங்கிருந்து வந்திருக்கிறார்கள் நமது அரங்கிற்கு. அதனுடைய ஆசிரியர் செல்வகுமார் அவர்கள் இந்த மாணவர்களை அற்புதமாக பழகி பல்வேறு போட்டிகளில் கலந்து பல்வேறு பரிசுகளை பெற்று அந்த பள்ளிக்கும் நம்ம தமிழகத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாணவிகள். இவர்கள் போன்று கடினமான ஆசனங்களை செய்து பார்ப்பது என்பது மிக மிக கடினம். இந்த அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் குப்புறப்படுங்கள். நினைத்தவுடன் கால் தூக்கி அப்படியே தூக்கி தலையில் வைத்து விட்டார். பாருங்க, இடுப்புக்கு கீழே தான் வெயிட்டு அதிகம். அந்த வெயிட்டை தூக்கி காலடி தலையில் வைக்கிறது என்பது சாதனை செய்தால்தான் அதில் வெற்றி பெற்றிருக்க முடியும், இல்லைனா முடியாது. உடம்பில் உள்ள அத்தனை உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மூளையிலிருந்து பெருவிரல் வரைக்கும் உள் உறுப்புகள் அத்தனையும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்று சொல்வார்கள். அந்த 4 உறுப்புகளும் சரியாக இயங்கிவிட்டால் மனிதனுக்கு சாவு கிடையாது என்று யோக இலக்கியங்கள் கூறுகிறது. மெதுவாக இறக்குங்கள். அதிலே நிற்கக்கூடிய காலமும் அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக மூச்சை இழுங்கள் 2 முறை, மீண்டும் 1 முறை செய்யுங்கள். முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது. வயிற்றில் உள்ள நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. கால் நரம்புகள், கால் முட்டுக்கள் இவைகளெல்லாம் சரியாக வேலை செய்வதற்கான தன்மையை பெற்று விடுகிறது. இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் மற்ற விளையாட்டுகளில் இவர்கள் முதன்மையாக வெற்றி பெறுவதற்கும் அதில் உடல் தகுதி பெற்று விடுகிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். கம்பைன்ட் ஆசனம் என்று சொல்வார்கள். இப்பொழுது யோகாசன போட்டியில் இதை மாதிரியான 2 பேர் சேர்ந்து செய்வதற்கும் அதுக்கு தனியாக போட்டி நடத்தி அதில் பரிசுகள் கொடுக்கிறார்கள்.
அதிலேயும் இவர்கள் பல்வேறு பரிசுகளை பெற்றவர்கள். மெதுவாக கிளையறக்கு நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சிறுவயது முதற்கொண்டு வருடக்கணக்கில் சாதனை செய்தால்தான் இந்த ஆசனத்தில் வெற்றி பெற முடியும். காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடு இந்த பயிற்சிகளை மேற்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும். இது ஒரு சாதனையான பயிற்சி. மற்ற விளையாட்டுகள் போல் கிடையாது. உள்ள உறுப்புகள் மனதை தொடக்கூடிய பயிற்சி, மனதை செம்மன்படுத்தக்கூடிய பயிற்சி. அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற பயிற்சிகளை சிறு வயது முதற்கொண்டு எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏன் யூனிவர்சிட்டிகளிலும் இதை பயிற்றுவிக்க வேண்டும் மாணவர்களுக்கு. ஆனால் பாடத்திட்டமாக வந்துவிட்டது. இன்றைக்கு யோகாசனத்திலே, இயற்கை வைத்தியத்திலே 8வது வகுப்பு படித்தவர்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ், SSLC படித்தவர்கள் டிப்ளமா, +2 படித்தவர்கள் BSc யோகா நேச்சுரோபதி, இன்னும் டிகிரி படித்தவர்கள் அதிலே PG டிப்ளமா, MSc, MPhil, PhD என்றெல்லாம் வந்துவிட்டது. அதை படித்தவர்களுக்கு வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு. கம்ப்யூட்டர்களுக்கு அடுத்தபடியாக மாதம் 3 லட்சம் சம்பளம் செய்யக்கூடியவர்களை நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். இன்றைக்கு எனது பையன் ஹாங்காங்கில் பெரிய யோகா கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றான். நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே 3 லட்சம் 4 லட்சம் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வெளிநாட்டிலே யோகாசனத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு, அதில் MSc படித்தவர்களுக்கு வெளிநாட்டிலே கம்ப்யூட்டரை விட அதிகமாக சம்பளம் வாங்குவதற்கான வழிமுறைகளெல்லாம் இன்றைக்கு காத்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை பெரியவர்களே, இது போன்ற ஆசனங்களை மாணவர்கள் பயின்று வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.